ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சென்னை ஊரப்பாக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு புதிய நியூ அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. ஸ்ரீ சங்கரா ஃப்ளாட்ஸ் அப்படிங்கிறதான் இந்த ஃப்ளாட்டு. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்க்கலாம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோன்னா கார் பார்க்கிங் ஏரியா. மொத்தம் 5 யூனிட் இருக்குது. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு சேல் ஆகிடுச்சுங்க. இன்னும் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 4 வீட்டுக்குமே பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க. இபி பார்த்துடலாம். இந்த 5 வீட்டுக்குமே இபி வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பிவிசி மெட்டீரியலாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக இருக்குது உங்களுக்கு. சரி வாங்க நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வீடு. லிஃப்ட் கிடையாது. மொத்தமாக 4 வீடு தாங்க இருக்கிறது. வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 வீடு இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. சேஃப்டி பர்பஸுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். மெயின் கேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வீடு அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க வீடு. ஊரப்பாக்கத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 830 ஸ்கொயர் ஃபீட்டு, யூடிஎஸ் வந்து 348 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரூஃபில் பாருங்கள் ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹூக்கு, ஃபேன் கன ப்ரொவிஷன் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால். அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம். கிச்சனும் நல்லா பெரிய சைஸ் கிச்சன் தான். எஸ்எஸ் சிங்க்கு, கிரானைட் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு கிரானைட்டில் ஒரு பீடிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹோஸ் போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மிக்ஸுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே போதுமான அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு ரைட் சைடில் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் வைக்கிறதுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெரிய சைஸ் கிச்சன் தான். அடுத்ததாக நம்ம ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். காமன் ரெஸ்ட் ரூம் இது. காமன் ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இதுக்கும் ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமு. ஒரு காம்பேக்டான பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், செல்ஃப், ஏசி ப்ளக் பாயிண்ட்
இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. வீடு அமேசிங்காக இருக்குங்க. டைல்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் 2க்கு 2 டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த வீடு. வாங்க ஓப்பன் டெரஸ் பார்த்துடலாம். மேலே ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஓப்பன் டெரஸில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஷீட் மெட்டல் வெல்டு பண்ணி சாரல், மலை சாரல் உள்ளே வராத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷீட் வச்சு வெல்டு பண்ணியிருக்காங்க. டெரஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங்குடைய மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, முக்கா கிரவுண்டு லேண்டு. இதில் வந்து 4286 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக 5 யூனிட் தான். இப்போ இருக்கிறது வெறும் 4 யூனிட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா 800 மீட்டரில் இந்த பில்டிங் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஷார்ப்பாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு 5800 ரூபா 6000 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்கு. இவங்க கொடுக்குற ரேட்டு வெறும் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் நெகோஷியபிளில் கொடுக்குறாங்க. இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.